ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். ஆதி பாரதி சேர்ந்து வாழ்கிறத தடுக்கிறதுக்கு சாரதா உடம்பு சரியில்லாத மாதிரி நாடகம் ஆடுறாங்க. அந்த விஷயம் பாரதி கண்டுபிடிக்க போகிறாங்க. செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ரத்னம் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க கொண்டு போய் விட்டாச்சுன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பேத்தியை நான் அழைச்சிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் பாரதியே கேட்டாலும் நான் கொடுக்க போகிறது இல்லை. ஏங்க அதையே சொல்லிகிட்டு இருந்தால் போருமா? அது மட்டும் பத்தாதில்ல, அவங்க 2 பேரும் கல் நெஞ்சக்காரங்களாக இருக்காங்க. எதுக்கு அவங்க சந்தோஷமாக வாழ விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசினோன்னே, அவங்க வாழ்ந்துட்டு போட்டோம், என் பேத்தி என் கூட இருந்தால் எனக்கு அதுவே போகும் அப்படிங்கிறப்ப இந்த விஷயம் எல்லாத்தையும் மணி ஃபோன் பண்ணி அறிவுக்கிட்ட சொல்கிறாப்புல. இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது அப்படின்னோடனே, என்னையே அவர் சந்தோஷமாக பேசிட்டு போனார். ஆனால் இப்படி ஒரு அதிரடியான ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கல. சரி ஃபோனை வை, ஏதாவது விஷயம் இருந்தால் எனக்கு தகவலை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் இந்த விஷயத்தை சாரதா கிட்ட சொன்னோன்னே, நம்மளே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டாக இருக்குது. எது எப்படியோ அந்த பொண்ணை பிரித்தாச்சு. அதுக்கு அடுத்தது பாரதியை பிரிக்கிறது தான் ஆதி கூட அடுத்த டாஸ்க், நமக்கு விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஸ்வேதா ஓடி வராங்க வாசலில். ஓடி எதுக்கு வேகமாக ஓடி வர அப்படின்னா, அவங்க திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு. யார் திரும்பி வந்துட்டா அப்படிங்கிறப்ப, ஆதி பாரதி தமிழ் 3 பேரும் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அதை பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க. என்னப்பா ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிட்டியா அப்படின்னோடனே, இல்லைம்மா நான் இனிமேல் ஊட்டிக்கு போகிறது இல்லை அப்படின்னு ஆதி சொன்னோன்னே, ஏன்பா நாளைக்கு போகலான்ட்டு இருக்கியா, டயர்டாக இருக்கா அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லைம்மா, இனிமேல் தமிழை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அதனால் நான் இனிமேல் இங்கே லோக்கல் ஸ்கூல்லையே நான் சேர்த்துக்கிறேன். அவளை பிரிஞ்சு என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னோடனே, இந்த பக்கம் உன்னை பிரியிறப்ப எனக்கும் அப்படி தான்ப்பா இருந்துச்சு. அதனால் பரவாயில்ல, நாளைக்கு கிளம்பி போகிறியா, நான் வேணால் ஃபோன் பண்ணி சொல்லிட்டா. முடியாதுன்னா முடியாது தான் இன்னும் உள்ளே அழைச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ ஏகாம்பரம் அம்மா 8 அடி பாஞ்சா பையன் 16 அடி பாயிறானே. சரி நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்வேதா பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுவும் பேசாத, ஆல்ரெடி செம கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரத்னத்துக்கிட்ட ஸ்க்ரூ ஏற்றுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, ஆதி தம்பிக்கு பாசமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உடனே தூக்கி ஊட்டிக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. பார்த்தீங்களா, பாரதி ஒரு விஷயம் கூட உங்ககிட்ட சொல்லாமல் இருக்காங்களே. அவங்க 2 பேரும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாமல் நிப்பாட்டுறீங்களா, ஒரு தடவை சொன்னால் போகிறோங்கிறப்ப பாரதி ஃபோன் பண்ணி ரத்னத்துக்கிட்ட, மன்னிச்சிருங்க, நாங்கள் ஊட்டிக்கு போக முடியாமல் போயிடுச்சு, உங்களை தான் ஆசையாக இருந்தீங்க, பட் எனக்கு என்ன பண்ணுறது, ஆதியால் பிரிஞ்சு இருக்கவே முடியாதுன்னு அழுது அடம் பிடிச்சி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டார் அப்படின்னோடனே, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. வந்தோன்னே மறுபடியும் ரத்னக்கிட்ட கண்ணா பண்ணான்னு பாரதி ஆதியை பற்றி தப்பாக பேசினோன்னே, இங்கே வாயன் தனம் அப்படின்னு சொல்லிட்டு பலாருன்னு தனத்தை அடிக்கிறாங்க. அடித்தோடனே, ஏன் நம்ம பொண்ணை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னா, கரெக்டு, அவளை அடித்தது தப்பு தான், நீ இங்கே வாயன்னு போட்டு அவளை ஒழுங்காக வளர்த்துருந்தேன்னா இந்த பிரச்சனைலாம் வருமா, பலாருன்னு மறுபடியும் அடிச்சுட்டு மரகதத்தையும் ஆகுன்னா எங்களை மட்டும் அடிக்கிறீங்க, அவங்கள கேள்வி கேட்க மாட்டேறீங்க. ஆதி தம்பி ஊட்டிக்கு அழைச்சிட்டு போகலை, அவளை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு, தமிழை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு திரும்பி அழைச்சிட்டு வந்துட்டாரான். அதைத்தான் பாரதி சொன்னான். உங்கள் பேச்சை கேட்டு நானும் ஒரு செகண்ட் தப்பாக நினச்சிட்டேன் பார்த்தியா ஆதி பாரதியும், இனிமேல் ஏதாவது என்கிட்ட தேவையில்லாமல் பேசினேன், தொலைச்சி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ரூமுக்குள்ளே போகிறாங்க. ஆதி ரூமுக்குள்ளே போனோன்னா ஆதியை கிண்டல் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க நம்ம பாரதியும் சரி தமிழும். நான் எவ்வளோ ஃப்ரெண்டு, என்னை விட உங்களுக்கு எல்லாமே பெருசாக போச்சு இல்லை, உங்களுக்கு ஏசி வேணுமா, ஸ்விம்மிங் போகணும், ஹார்ஸ் ரைடிங் போகணுன்னு சொல்லிட்டு என்கிட்ட என்னை விட்டு பிரிஞ்சு போக முடிவு பண்ணிட்டீங்களா, போங்க, இனிமேல் நான் உங்களை எப்படி பார்ப்பேன்னு ஆதி அழுகுற மாதிரியே அழுவ ஆரம்பித்து கிண்டல் பண்ணுறாங்க 2 பேரும். அதை பார்த்தோன்னா, ஆஹா ரொம்ப ஓட்டுறாங்களே, எப்போரும் ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு. அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. அப்புறம் ஓடி தமிழை பிடிக்கிறாங்க. பிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு, ஃப்ரெண்ட் உங்களை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியாது, என்னாலேயும் தான் இருக்க முடியாது, சரி நான் குட் நைட், நான் போய் ரூமுக்கு தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் பாரதி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆதி, நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் மாட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னோடனே, தமிழை பிரிஞ்சு நீங்கள் இருக்க முடியாத மாதிரி எனக்கும் இருக்க முடியாது, அதனால் எனக்கு நம்ம 2 பேருக்கும் உங்களை மாதிரியும் எனக்கு ஒரு பையன் வேணும் அப்படின்னு பாரதி கேட்டோன்னே, இன்னும் ஒரு தடவை சொல்லுங்கள் அப்படின்னு ஆதிக்கிட்ட கேட்டோன்னே, அதெல்லாம் சொல்ல முடியாது, ஒரு தடவை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கிட்டக்க வராங்க ஆதி. அந்த சமயத்தில் கரெக்டாக ஸ்வேதா கதவை தட்டுறாங்க. மாமா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மூச்சு திணறுது அப்படின்னு சொன்னோன்னே போய் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அடுத்த நாடகத்தை சாரதா அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் உன்னை பார்த்துக்கிறதுக்கு தான் அவள் இருக்கால்ல பாரதி, இனிமேல் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நாடகம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்தோன்னா பாரதிக்கு சந்தேகப்படுவாங்கன்னு பார்த்தா சந்தேகப்படாமல் லைட்டாக நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் கூட இருந்து அத்தையை பார்த்துக்கிறேன், நீங்கள் தைரியமாக போய் தூங்குங்க அப்படின்னோடனே, அந்த பங்குக்கு ஸ்வேதாவும் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு ஆளாளுக்கு பாரதி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. எதுக்கு என்கிட்ட ஆளாளுக்கு மன்னிப்பு கேட்டு என்னை சங்கடப்படுத்துறீங்க, விடுங்க, அந்த விஷயத்தை தமிழ் அடித்தது தான் தப்புன்னு சொல்லியாச்சு, நீங்களும் மன்னிச்சாச்சு, நான் பதிலுக்கு நானும் அடிச்சாச்சுல, அதோட விடுங்க அப்படின்னோடனே சாரதாம்மா சொல்கிறாங்க,
பாரதி இங்கே இருக்கட்டும், பாக்கி எல்லோரும் போய் தூங்குங்க, என் மருமக என்னை பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டே வந்து பிரிச்சாச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அதோட எபிசோட முடிக்கிறாங்க.